வீரராகவர் இது திருக்கச்சி நம்பிகளுடைய திருத்தகப்பனாருடைய ஒரு திருநாமம். அவருக்கு கமலாபதியின் ஒரு பேர் உண்டு, வீரராகவர்னு ஒரு திருநாமம் உண்டு. வீரராகவருடைய பிள்ளை திருக்கச்சி நம்பிகள். பார்த்தசாரதி யார் தெரியுமா? வீரராகவர் பின்னை. வீரராகவர் பிள்ளை திருக்கச்சி நம்பிகள், வீரராகவர் பின்னை பார்த்தசாரதி. அப்படின்னா என்ன சொல்கிறேன். காசையாடை மூடியோடிங்கிற திரு எவ்வளூர் பதிகம் திருமொழியிலே 2ஆம் பத்திலே. அந்த பதிகம் முடிஞ்சாச்சுனால் அடுத்த பதிகமே திருவல்லிக்கேணி விற்பெருவிழவும் பதிகம் தான். அப்ப அடுத்த பதிகம் வீரராகவருக்கு அடுத்த பதிகம், வீரராகவருக்கு பின்னே வருகிறவர் பார்த்தசாரதி. அதாவது விற்பெருவிழவுங்கிற பதிகம். வீரராகவருக்கு பிள்ளையாக வருகிறவர் திருக்கச்சி நம்பிகள். அடுத்தது பாருங்க. பொய் புகாரினால் 2 பேருமே பாதிப்புக்கு உள்ளாகினர். சியமந்தகமணி விஷயமான ஒரு புகார். அதனாலே கண்ணனுக்கு ஒரு அபவாதம் ஏற்பட்டது. அதை அவன் போக்கிக் கொண்டான். திருக்கச்சி நம்பிகளும் பேரருளாளன் திருவாபரண விஷயமான ஒரு வீண் அபவாதத்திற்கு, செய்யாத குற்றத்திற்கு அவர் சிறிது காலம் தண்டனை அனுபவிக்க நேர்ந்ததுன்னு சொல்லுவார்கள். அடுத்ததாக வட்டவாய் நேமி அவனை காட்டும். கண்ணனுக்கு அடையாளம் எதுன்னா ராமனுக்கு கையில் இருக்கிற வில் அடையாளம், கண்ணனுக்கு அவன் கையில் இருக்கிற திருவாழி கை கழலா நேமி, அதுவே அடையாளம். அப்ப வட்டவாய் நேமி கண்ணனை காட்டும். திரு ஆலவட்டம் திருக்கச்சி நம்பிகளை காட்டும். இவர் திருக்கச்சி நம்பின்னு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஏதோ ஒரு திவ்யதேசத்துக்கு போனோம், அங்க ஒருத்தரை வணங்கினோம், இவர் திருக்கச்சி நம்பிகள் என்று எப்படி சொல்லுகிறோம்னால் கையில் இருக்கிற திருவாலவட்டம் தான் அடையாளம். அடுத்தது முக்கியமான ஒத்துமை, 2 பேருமே கோபாலர்கள். கண்ணன் ஆடு மாடுகளை மேய்த்தவன். திருக்கச்சி நம்பிகளும் கூட திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அல்லது பெரிய நம்பியினுடைய ஆடு மாடுகளை எல்லாம் மேய்த்து அவராலே நம் பையல் என்று அபிமானிக்கப்பட்டார் என்று அறிகிறோம். இத்தனை ஒற்றுமைகளை அனுபவித்து மகிழ்ந்தோமா? முத்தாய்ப்பாக இறுதியாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இப்ப சொல்ல போகிற இந்த ஒற்றுமை, இந்த கடைசி ஒற்றுமை ஸ்ரீமான் ஸ்ரீ உவே கே.வி. தேவராஜன் சுவாமி சாதித்த ஒரு ஒற்றுமை. அதையும் கேட்டு இன்புற பிரார்த்திக்கிறேன். கண்ணன் அர்ஜுனனிடத்தை பேசினான். நன்னா கேட்டுக்கோங்க. கண்ணன் அர்ஜுனனிடத்தை பேசினான், கீதையை சொன்னான். அதனால் தெளிவுற்றவனாய் கௌரவர்களை நோக்கி அம்புகளை அவன் வீசத் தொடங்கினான். இப்ப திருக்கச்சி நம்பிகள் விஷயத்திலே இங்கே நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்டம் வீசினார். உடனே பகவான் பேசினான். கீதாச்சாரியன் பேசினான், அர்ஜுனன் அம்புகளை வீசினான். திருக்கச்சி நம்பிகள் திருவாலவட்டம் வீசினார், உடனே தேவப்பெருமாள் பேசினார். பேசிய பிற்பாடு அம்புகளை வீசுதல் அங்கே, விசிறி வீசிய பிற்பாடு பேசுதல் இங்கேங்கிற அந்த நயம், அதையும் நீங்கள் கேட்டு இன்புத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்படி ஒரு ரொம்ப ஆச்சரியமான வைபவம் மிக்கவரான திருக்கச்சி நம்பிகள் அனவரதமும் தேவப்பெருமாளுக்கு தொண்டு பூண்டு ஒழுகியவர். அவர் நமக்கு எந்த அனுகிரகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்னால் அவரை போல நாமும் பகவானுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும். அதற்குரிய வல்லமையை அவர் நமக்கு தந்தருள வேண்டும்.